கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரப்பலன் 12/2/2024 18/2/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் பார்க்கலாம். சரி, இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது, மேஷ ராசியில் குரு பகவானும், கன்னியா ராசியில் கேது பகவானும், சுக்கிரன் தனுசுவிலும், செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மகரத்திலையும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்ற சந்திர பகவான் இந்த வாரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போறார். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் மிதுன ராசி வரலும் போய் இந்த 18ஆம் தேதி முடியும் பொழுது, அதாவது 19ஆம் தேதி கார்த்தால பார்த்தேன்னா மிதுன ராசியினுடைய இதுக்கு வந்துடுறார். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. 13ஆம் தேதி அன்னைக்கு மாசி மாதம் பிறக்கிறது. இது கும்ப மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் இடத்துக்கு மாறுறார். அது 13ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மாசி மாதம் பிறக்கிறது. அன்றைக்கே புத பகவானும் கும்பத்துக்கு வந்துடுறார். சுக்கிர பகவான் தனுசுலிருந்து மகரத்துக்கு வர்றார். இந்த 3 பெயர்ச்சிகள் இந்த 2வது நாளே நடக்கிறது இந்த வாரத்தில். இந்த வாரத்தில் சந்திர பகவான் ஒரு என்ன சொல்கிறது, இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார். அதாவது கும்பராசியிலிருந்து மிதுன ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தலையான 13ஆம் தேதி மாதம் பிறக்கிறது. பெரிய விசேஷம். மாசி மாதத்துக்கு பெரிய ஏற்றங்கள்லாம் நிறைய இருக்குது. அது மாசி மாத பலன்களில் போடுறோம். அதற்கு பிறகு பார்த்தலைன்னா 15ஆம் தேதி பார்த்தலையான சஷ்டி விரதம், 16ஆம் தேதி பார்த்தலையான ரத சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது. சூரியனுடைய தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணப்படும். இதன் மூலியமாக வெயில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது சூரிய பகவான் இதை சூரிய பகவானின் பிறந்த நாள்னு கூட சொல்லுவாள். ரத சப்தமி, அதாவது இது சுக்லபக்ஷ சப்தமி திதி, அமாவாசையிலிருந்து 7ஆம் நாள் சப்தமி திதி வர்றது. இது ரத சப்தமின்னு பேர். ரத சப்தமி அன்னைக்கு எருக்க இலை ஒரு 7 தலையில் வச்சுட்டு அட்சதை மஞ்சள் இதெல்லாம் தலையில் வச்சுன்னு குளித்தோமே, ஆனால் அது பெரிய ஏற்றத்தையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதும், சூரிய பகவானுக்கு உண்டான தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றதையும் சொல்லக்கூடியது. உடல் ஆரோக்கியம், செல்வம், இதில் தனம் எல்லாமே சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சூரிய பகவான் வடக்கு நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இதை எடுத்துக்கொள்ளப்படுறது. ஏன்னா உத்தராயண காலத்தில் அமாவாசைக்கு அடுத்து வர்ற 7ஆம் நாள் ரத சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா, கடக ராசி, சிம்மம், கன்னி, துலாம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும். அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளி நாட்டு போகிறதுக்கு, அதை தவிர புதிய முயற்சிகள் வேண்டாம். புதுசாக ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது என்ன, அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் மட்டும் கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்தை. உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் நிச்சயமாக குறையும் அப்படின்றது சொல்கிறவங்க. என்கிட்ட அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும் அப்படின்னு பிரயத்தனப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட். இந்த வாரமான 12/2/2024 18/2/2024 வரையில் வாரத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இப்போது உண்டான பலன்கள். சிம்மம், மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கார். 7ஆம் இடத்துல சனி பகவானோட வீட்டில் இந்த வாரம் 13ஆம் தேதி அன்றைக்கே வந்துடுறார். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்குது. சனி பகவான், சூரியன் மற்றும் புதன் 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று போகிறதும் சுக்கிரனோட சம்பந்தம் இருக்கிறது. பெரிய ஏற்றம், புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் அரசாங்கம் சேர்ந்தவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறதும் 5ஆம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக இவ்வளவு நாள் திருமணமான தம்பதியினருக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரம் உண்டு. உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புத பகவான்னு சொல்லக்கூடிய புத பகவான் 2ஆம் அதிபதி 2-11க்கு அதிபதியும் சப்தமத்தில் இருக்கிறதன் மூலியமாக இந்த வாரத்தில் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 12/2/2024 18/2/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் 12ஆம் தேதி மத்தியானம் ஒரு 1:30 மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கார். 4 கிரகங்கள் 7ஆம் இடத்துல இருக்குது. ஆட்சி பெற்ற சனி பகவான் 7ஆம் இடத்துலையும், சூரியன், சந்திரன் மற்றும் புதன் 3 கிரகங்கள் சனி பகவானோட சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதன் மூலியமாக எதிர்பாலினத்தர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் ஒரு அமைக்கபுளாக செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நட்பு வட்டாரங்கள் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தடையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திராஷ்டம காலமாக இந்த வாரத்தில் போகிறார். இந்த 8ஆம் இடத்துல போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். 12ஆம் தேதி மத்தியானம் ஒரு 1:30 மணியிலிருந்து 14ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. இதன் மூலியமாக சந்திராஷ்டம காலகட்டத்தில் யாருக்கும் போய் ஜாமீன் கையெழுத்து அதெல்லாம் போட்டுறாதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதை தவிர்க்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறேன். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதாவது 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். குரு சந்திர யோகம் அமையிறது. கஜகேசரி யோகம், குரு சந்திர யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் அமையிறது. அதுவும் மேஷத்தின் அதிபதியான செவ்வாய் பகவானும் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதுனால உங்களுக்கு வேலையில் திடீர் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. செய்யக்கூடிய வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், பணவரவிற்கு அதிகமாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வுகள் நிச்சயமாக வெற்றி பெற்று வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேல் படிப்புக்குன்னு வெளிநாடு போய் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் உச்சம் பெற்று போகக்கூடிய காலமாக இருக்குது. அதாவது 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி ராத்திரி 19ஆம் தேதி அதிகாலை ஒரு 1:30 மணி வரலும் இந்த 10ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் இருக்கிறது 12க்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் நல்ல வெற்றி கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமணமாய் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இந்த வாரத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் செவ்வாயோட மறந்து இருக்கிறது அப்படின்றது உங்களுடைய முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆஃபீஸில் உங்களுடைய ப்ரமோஷன் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய, எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும், அருகில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறது. ஏன்னா ஈஸ்வரன் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடியது கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூரில் இருக்க போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.